எனது பெற்றோரின் பாதங்களை வணங்கி இந்திய தேசத்தின் மண்ணை வணங்கி நான் உங்களிடம் பேச விளைகின்றேன். செந்தமிழே, உயிரே, நரும் தேனை, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. ஒவ்வொரு ஜனவரியிலும் புத்தகங்களை வாங்கி பழக்கிக் கொண்ட சென்னை மாநகரத்தினருக்கு இப்பொழுது ஆடியிலும் ஒரு திருவிழா. ஓதுவது ஒளியேல் என்ற ஔவையின் ஆத்திச்சூடி வரிகளை அருமை தமிழர்களுக்கு அச்சாரமிடும் திருவிழாதான் நமது புத்தக திருவிழா. திருவிழா என்றாலே மனதிற்குள் ஒரு உற்சாகமும் மக்களுக்குள் ஒரு துள்ளலும் ஏற்படும். இங்கே புத்தக திருவிழாக்கள் மனிதனை புனிதனாக்கும், சில மனிதர்களை புத்தனாக்கும், சிலரை பித்தனாக்கும். பூங்காவிற்குள் நடந்து வந்தால் நமக்குள் ஒரு வாசம் பிறக்கும், புத்தகங்களுக்குள் நடந்து வந்தால் அனைவருக்கும் ஒரு ஞானம் பிறக்கும். புத்தகத்தின் வரிகளாய் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனவரியில் தொடங்கினீர்கள். புத்தகத்தின் வரிகளாய் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாவை ஜனவரியில் தொடங்கினீர்கள். அது மூளைக்குள் வந்து பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஜூலையிலும் இன்று தொடர்ந்திருக்கிறீர்கள். மூளைக்குள் சென்று எழுதும் வரிகள் அறிவாகின்றன. அது அங்கே தொடர்ந்து தங்கி இருந்தால் ஞானமாகிறது. அந்த ஞானங்களை நுண்ணறிவாக்கி பெருக்கும் அதிசயங்களை கண்ட புத்தக வாசகர்களே, புத்தக நேசகர்களே, இந்த ஞாயிறினுடைய ஒரு மாலை வேளையை ஓய்வுகளை ஒதுக்கிவிட்டு ஒரு குடும்பமாய் இந்த புத்தக திருவிழாவிற்கு குழந்தைகளை கைப்பிடித்துக் கொண்டும் சிலரை கைக்குழந்தையோடும் வாழ்க்கை துணையோடும் வந்து வாழ்வினை மேம்படுத்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பாராட்டு சொன்னாலும் கூட சில பேர் மட்டும் லைட்டா மெதுவாக கை தட்டுறங்க. ஒரு 10 பேர் இங்க இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். நான் நீங்க கை தட்டுறதை வச்சு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நன்றாக கைகளை தட்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கைகளை தட்டுகின்ற பொழுதுதான் கை விரல்களிலே ஏற்படுகின்ற அதிர்வு நரம்புகளின் வழியாக வேகமாக சென்று மூளையினுடைய கடைசி செல்களை அதிர்வடைய செய்வதால் யார் ஒருவர் கைதட்டுகிறாரோ அவர் ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நன்றாக கைகளை தட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு உற்சாகம் சொன்ன உடனே இப்ப கொஞ்சம் பேர் எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. சில நேரங்களில் நாம் சில நன்றி கடனுக்காக நாம் கைகளை தட்டிக் கொள்ள வேண்டும். கிடைத்ததற்கு அரியது இந்த மானுட பிறப்பு. இன்றைய மாலை பொழுதினில் எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை சில கடைகளிலும் சில சாலைகளிலும் தொழிற்சாலைகளிலும் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எல்லாம் ஒரு அற்புதமான சூழலில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நமது வாழ்வினுடைய வெற்றிக்காக தங்களது இரத்தங்களை வியர்வையாக்கி அந்த வியர்வையை நாம் அமர்ந்திருக்கின்ற நாற்காலியின் கால்களுக்கு தந்திருப்பவர்கள் நமது பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும். முதலில் அவர்கள் காதில் கேட்கின்ற அளவுக்கு நல்ல கைதட்டலை கொடுத்துக் கொள்ளுங்கள். இந்த திருவிழா ஒரு விறுவிறுப்பான திருவிழா. வருடத்திற்கு ஒரு முறை புத்தகங்களை வாங்கி ஒரு வருடம் முழுவதெல்லாம் படித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஜனவரியில் வாங்கிய புத்தகத்தை 6 மாதத்திற்குள் படித்து முடித்து விடுங்கள் என்று விறுவிறுப்பாய் என்று 7வது மாதத்தில் துவக்கி இருக்கின்றார்கள். எல்லா திருவிழாக்களுக்கும் இருப்பவர்கள் மட்டும்தான் வர முடியும். புத்தக திருவிழாவில் மட்டும்தான் இந்த மண்ணில் எங்கேயோ ஒரு இடத்தில் தோன்றி தனது மூளையில் சரீரென ஏற்பட்ட ஒரு எண்ணங்களை வரிகளாக்கி புத்தகங்களை தந்து இந்த உலகில் தனது கருத்துக்களை
ஒவ்வொரு மனிதனுக்கும் கொண்டு சேர வேண்டும் என்று காலங்காலத்துக்கு முன்னால் எழுதிய ஒவ்வொரு புத்தக ஆசிரியரும் கொண்டு வருகின்ற திருவிழா இந்த புத்தக திருவிழா மட்டும்தான் இருக்க முடியும். ஜனவரியிலும் ஆடியிலும் வாசிப்பையும் அதில் 10% சேமிப்பையும் அறிமுகப்படுத்துகின்ற செண்பக சண்முகம், குமர வைரவர், உமா ராமலட்சுமணன், அறிவாலய வெங்கடாச்சலம், நாதகீதம் முருகன் என்ற அனைவருக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். மல்லாங்கிணற்றில் ஊறிய ஞான ஊற்றே, விருதுநகரினுடைய புதிய விருதே, இந்த மேடையினை மென்மைப்படுத்துகின்ற அதிசயமே, வாழ்க்கையில் வாழ்ந்து முடிவதற்குள் ஒரு 100 புத்தகங்களாவது படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது தனது வாழ்க்கையில் 100 புத்தகங்களை தாண்டி எழுதி முடித்த இன்றைய இளைய எழுத்துக்களின் ஒரு புதிய அத்தியாயமே, தமிழ் இலக்கியத்தினுடைய புதிய பரிணாமமே, சின்ன கதைகளால் வாழ்வின் சூட்சுமங்களை சுவாமி விவேகானந்தருக்கு பகவான் ராமகிருஷ்ணர் அன்று சொன்னது போல் தமது படைப்புகளால் தமிழுக்கும் படிப்பவர் வாழ்விற்கும் ஏற்றம் தந்திருக்கும் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தினமும் விடுகின்றது. ஒவ்வொரு விடியிலும் நம்பிக்கையில் தான் விடுகின்றது. நமது விடியிலும் அப்படித்தானே விடிந்திருக்கும். நமது பிறப்பு வேண்டும் என்றால் ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் நமது வாழ்க்கையின் முடிவு ஒரு சரித்திரமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதானே உங்களுடைய ஒரு ஆசை. நீங்கள் எல்லாம் எந்த ஒரு சரித்திரத்தை, சாதனையை படைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, எதை உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, அவையெல்லாம் கற்பதனால் அடைந்துவிடும் என்ற ஔவையின் வரிகளுக்கேற்ப நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்காக நீங்கள் ஒரு பலத்த கருத்திலை கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றியாளராக வலம் வருவீர்கள். நுண்ணறிவும் நூல்களும் இந்த தலைப்பு. இந்த தலைப்பு வந்தவுடனே மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிச்சு. இந்த கேள்வி உங்களை எல்லாம் கேட்டுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. என்னை சில பேர்லாம் கேட்டுக்கிறாங்க, உனக்கு அறிவு இருக்கா? அப்படி யாராவது உங்களை கேட்டிருக்காங்களா? சில பேர் கை தூக்குறாங்க, சில பேர் சிரிக்கிறத பார்த்தா இது ஏதோ அடிக்கடி கேள்வி கேட்ட கேள்வி மாதிரியே இருக்குது. இந்த கேள்வியை 2 பேர்கிட்ட கேட்கலாம். ஆனால் அதிகமாக கேள்விப்பட்டவர்கள் யாரா இருக்கும்னா படிச்சவங்கள தான் கேட்டிருப்பாங்க. நீ படிச்சிருக்கியா? உனக்கு அறிவு இருக்கா? அவர் படிக்காத பத்தி யாருமே கவலைப்பட போறதே இல்லை. அப்படின்னா படிக்கிறது வேற, அறிவுன்றது வேற. படிப்பது என்பது நாம் ஒரு பரீட்சைக்காகவோ இல்லை நாம் பெறுகின்ற ஒரு பட்டத்திற்காகவோ இருந்தால் அதை நாம் படித்திருக்கிறோம், அதில் நம்ம பட்டங்களை பெற்று விடுவோம். அறிவிற்காக நாம் படிக்க ஆரம்பித்தால் பரீட்சையில் தோற்று போகலாம் சில நேரங்களில். ஆனால் வாழ்க்கையில் நாம் தோற்று போக முடியாது. அறிவுக்காக படிக்கின்ற பொழுது பட்டங்கள் வேண்டுமென்றால் கிடைக்காமல் போகலாம். யார் ஒருவர் அறிவு ஞானத்திற்காக படிக்கின்றாரோ அவர் பட்டங்கள் பெறாவிட்டாலும் படைப்புகளை இந்த மனித சமுதாயத்திற்கு தந்து விடுவார்கள். அப்பொழுது அறிவு எவரிடம் இருக்கின்றதோ அவருக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பாராட்டு அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கைதட்டுதல் கிடையாது. ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குதுன்னா எல்லாரும் அதை பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு எல்லாரும் கைதட்டுவோம், இப்படிதானே? ஏன்? அவரை என்கரேஜ் பண்றதுக்காக. ஆனா வீட்டுக்குள்ள உட்காந்து சில நேரம் கைதட்டுவோம் எல்லாரும். ஒரு டிவியில ஒரு மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருக்கோம், அதில் ஒருத்தர் 4 6 அடிச்சிருவார், நம்ம எல்லாம் கைதட்டுவோம். இது யாரு கேட்கும்?
நம்ம விளையாட்டு வீரரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு கைதலை தட்டுறோம். ஆனால் அவருக்கு கேட்க போறதில்லை. இருந்தாலும் நம்ம மனதில் கைதலை கற்றுக் கொள்கின்றோம். ஆனால் ஒரு புத்தக ஆசிரியனுக்கான கைதட்டுகள் எப்படி இருக்க முடியும்? சில நேரங்களில் நேரில் போய் பார்க்கணும் போது ஒரு கைகுலுக்கள், நீங்க எழுதின புத்தகத்தை படித்தேன் சார், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சில நேரங்களில் எங்கேயாச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கடிதத்தை எழுதி அவருக்கு அனுப்பி, சார் உங்களுடைய புத்தகத்தை படித்தேன், எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, உங்கள் கவிதை என் மனசில் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான ஒரு பாராட்டுகள் எப்பொழுது இருக்கும் என்று சொன்னால், எங்கேயாவது ஒரு ஓரத்தில் அப்படியே உட்காந்து படிச்சுட்டு அந்த புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு தோணல், என்ன அருமையாக எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு மனதிற்குள்ளே இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு சில முணுமுணுக்கின்ற வார்த்தைகளோ, இல்லை அந்த முணுமுணுக்கே இல்லாத ஒரு சில வார்த்தைகள் தான் ஒரு படைப்பாளிக்கு கிடைக்கின்ற பாராட்டுகள். அந்த படைப்பாளியில் கிடைக்கின்ற பாராட்டுக்களை ஒட்டுமொத்த நாயனாக இங்கு வந்திருக்கின்ற திரு எஸ் ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த பாராட்டுக்கள். 100 புத்தகங்கள் எழுதியிருக்கிறான்னு அப்படி இருக்குன்னு பாத்தீங்க. அப்ப அறிவு என்பது படிப்பு சம்பந்தப்பட்டது அல்ல, அது ஏதோ வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இப்ப அறிவு இருக்கான்னு நம்மளை கேட்கும் பொழுதே இதை நம்ம எங்க கேட்டோம், எங்க யாரோட பேசிட்டு இருக்கிறோம், அதை பொறுத்து அமையுது. நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா அடுத்தவர் கேட்பாரு, எவ்வளவு கேட்குற அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாயிடும். அப்போ வாழ்க்கையில் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று, எழுத படிக்க தெரியல அப்படின்னா அவர் படிக்காதவர், வாசிக்க தெரிந்திருந்தால் அவர் மாணவர், அவர் படித்தவர் அல்ல மாணவர். படித்ததை எவர் ஒருவர் புரிந்து கொள்கின்றாரோ அவர் படித்தவர். புரிந்ததை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அவர் அறிவுடையவர். இந்த புரிதலை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாட்டி இருக்கிற ஒரே ஒரு கேள்விதான், உனக்கு அறிவு இருக்கிறதா? இந்த அறிவு இருப்பதா இல்லையா என்பதை அவர் கேட்கின்ற பொழுது ஒரு விஷயம், நீ இவ்வளவு படிச்சிருக்கிறையே, எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அது தெரியாமல் போய்விட்டால் இந்த அறிவு என்பது கேள்விக்குறியாகி விடுகிறது. வள்ளுவர் சொல்கிறார், அறிவுடையார் ஆவது அறிவார். அப்ப யாரிடம் அறிவு இருக்கிறது என்று சொன்னால், இது நடக்க போகும்னு தெரிஞ்சு அதை தெரிஞ்சுட்டு அதை செய்யணுமா செய்யக்கூடாதா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையாயினும் கெடும். நல்ல விஷயத்தை செய்யாட்டியும் கெட்டு போயிடும், கெட்டதை செஞ்சாலும் கெட்டு போயிடும். அப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தால் நாம் அறிவோடு இருப்பவர்கள் என்று அர்த்தம். இப்ப இந்த அறிவே இப்படி இருந்ததுன்னா, இப்ப நுண்ணறிவுனா இப்படி இருக்கும். இதை நான் எங்க போய் பார்க்கிறது? இந்த நுண்ணறிவை போய் எந்த புத்தகங்களை நாம் தேடுவது? உள்ள போய் பார்க்கிறோம், எக்கச்சக்கமான புத்தகங்கள். சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சு, ரைம்ஸ்ல ஆரம்பிச்சு, படங்களா போட்ட கதைகள்ல ஆரம்பிச்சு, கவிதைகள் ஆரம்பிச்சு, ஃபேமிலிக்கு தேவையானது என்னன்னு ஆரம்பிச்சு, போட்டித் தேர்வுகளுக்கு என்று எடுத்துக்கொண்டு, வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துக்கொண்டு, கடைசியில ஞானோதயங்கள் எடுத்து அத்தனை புத்தகங்கள் இருக்குது. இதுல எங்க நுண்ணறிவை தேடி போறது? எங்க தேடி போகலாம்? ஒன்னாவது எல்லாம் படிச்சிருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல போன உடனே அந்த 1ஆம் வகுப்பு பாடத்துல ஒரு படங்களா போட்டு வச்சிருப்பாங்க. ஸ்கூல்ல பார்த்துருக்கோம் அந்த புத்தகத்தை. சார் 1ஆவது படிச்சதெல்லாம் இப்போ ஞாபகம் வராது சார், நீங்க திருப்பி நீங்க கேட்குறீங்களே. இமேஜின், நம்ம படிக்கும் பொழுதெல்லாம், நாங்க படிக்கும் பொழுது அப்படி சொல்லிக்கலாம். நம்ம படிக்கிறப்ப முதல்ல ஒரு படம் இருக்கும், ஒரு 4 மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும். செகண்ட் படத்துல ஒரு சிங்கம் இருக்கும். 3ஆவது படத்துல இந்த சிங்கம் 4 மாடை வேட்டையாட போகும். 4ஆவது படத்துல அந்த 4 மாடுகளும் அந்த சிங்கத்தை விரட்டி அடிக்கும். 5ஆவது பக்கத்தில் ஒரு நரி வரும். 6ஆவது படத்துல 4 மாடும் தனியா இருக்கும். 7ஆவது படத்துல ஒவ்வொரு மாடையும் தனித்தனியா அந்த சிங்கம் சாப்பிட்டுட்டு இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம படங்களை பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? சில பேர் மட்டும் கை அப்படியே தலையாட்டுறாங்க, பரவாயில்ல. இது படங்களில் பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை. நாங்க போலீஸ், நாங்க நிறைய பார்க்கிறதே. ஒரு நாளைக்கு இருக்கிற பிரச்சனையில ஒரு 100 பிரச்சனைகளை பார்த்தா, சார் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை,
சொத்து 4 பேருக்கு எழுதி கொடுத்துருப்பாரு. அப்பா அவர் இறந்துடுவார். அவர் இறந்து முடிந்தவுடன் அந்த 4 பாகமாக பிரிக்கணும். அதை பிரித்தது ஒருத்தர் பிளான் பண்ணுவார். இந்த இடத்த நான் வாங்கிடுவேன், அந்த சென்டர் இருக்கிற இடத்த மட்டும் உனக்கு கொஞ்சம் பணத்தை அதிகமாக கொடுத்துருவேன் நான். அந்த ஒரு இடத்த அவர் வாங்கிட்டாருன்னா அந்த 3 இடத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்காது. ஸோ அந்த பிரச்சனையில் முடிஞ்சுட்டு கடைசியில் அந்த 3 பேர் அவர்கிட்ட இடத்த கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னால் எப்பொழுது அந்த 4 அண்ணன் தம்பியும் படங்களில் பார்த்த ஒற்றுமையை வாழ்க்கை பாடங்களில் பார்க்கின்ற ஒற்றுமையாக கற்றுக்கொண்டால் அது நுண்ணறிவு. படங்களில் பார்க்கின்ற கதைகளை வாழ்க்கை பாடமாக கற்றுக்கொண்டால் அது நுண்ணறிவு. அது இல்லாமல் அது படமாக பார்த்தோம்னா அது 1ஆம் கிளாஸில் இருக்கிற ஒரே ஒரு படம் தான். ஸோ நுண்ணறிவு என்பதை நம்ம எங்கேயும் தேடி பார்க்க போகிற ஒரு விஷயம் அல்ல. அது நம்மளுடைய ஒவ்வொரு புத்தகத்திலையும் உள்ள அப்படியே நிலையோடிட்டு இருக்குது. அதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க முடியும். படங்களை பார்த்த பின்னால நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மனசுக்குள்ள நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், கதைகள் சொல்லுவார்கள். அந்த கதைகளில் நுண்ணறிவு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் மனசுக்குள்ள நிற்கிற ஒரு மிகப்பெரிய 2 கேரக்டர் இருக்கும். ஒன்று பீர்பால், இன்னொருத்தர் தெனாலிராமன். இவங்களை ஏன் ஒரு கேரக்டரை எல்லா மக்களுக்கும் புதுப்பிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ரீசன், இவர்களுக்கு இயற்கையாகவே சில அறிவு மற்றவங்களும் கொஞ்சம் விஞ்சி இருக்கின்றதை காட்டுறதுக்காக மட்டும்தான். அந்த கேரக்டர் புரிஞ்சிட்டோம்னா நம்ம எப்படி நடந்துக்கணும்னு விஷயங்களை தெரிய வரும். ஸோ பீர்பால் ஒரு மிகச்சிறந்த மதிநுட்பம் வாய்ந்தவர். அவருடைய புகழ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த சமூகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அவர் பீர்பாலுக்கு புகழ் வருது. அப்போ பாரசீக மன்னர் ஷா என்பவர் நேராக அக்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, உங்கள் நாட்டில் இருக்கிற அந்த பீர்பாலை எங்கள் நாட்டுக்கு வர சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போகும்பொழுது அவர் பீர்பால் கிட்ட ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்து அந்த நாட்டு மன்னரை பார்க்குறப்ப நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ பீர்பால் போய் நேராக அரசவைக்கு போகணும். உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி அப்படின்னு ஒருத்தரை பண்ணுகின்ற பொழுது அந்த சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவர் உண்மையிலே அறிவாளியான்ற ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் பண்ணா அப்படித்தானே. ஸோ அவரை யாரும் உடனே அங்கீகரிக்கிறது இல்லை, அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சரி, என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுறது, உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே போவோம். ஸோ அவர் உள்ளே வர்றாரு, அவர் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சுறாங்க. அரண்மனைக்கு போகணும். இந்த அரண்மனைக்குள்ள மன்னர் உட்கார ஆசனத்துக்கு பக்கத்தில் 4 அடிஷனல் சேர்ஸை போட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு ஒரு 5 பேர் உட்காந்தா இதில் எப்படி நீங்கள் சார் சென்ட்ரல் உட்காந்துருக்காரோ அதே மாதிரி ஒரு 5 பேர்த்த நீங்கள் ராமகிருஷ்ணன் சார் மாதிரி உட்கார வச்சிருது. எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? ஸோ லைக்வைஸ் த ஸ்டேஜ் வாஸ் ஸ்பேஸ்ட். ஸோ நேராக பீர்பால் உள்ளே போகிறாரு. போய் பார்த்தோன்னே மன்னிட்ட போய் அவருடைய கிஃப்ட்டை கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்குறது? ஹவு. இதான் அவருக்கு முன்னாடி நிற்கிற ஃபஸ்ட்டு கேள்வி. நேராக பார்த்தாரு. அதில் ஒரு 2வது இருக்கிற ஒரு மன்னரை பார்த்துட்டு, மன்னரே இந்தாங்க உங்களுக்கான கிஃப்ட் அப்படின்னாரு. அங்கே இருக்கிறவங்க ஒரே ஷாக் ஆச்சு. எப்படி என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு அவர் கேட்டார். மன்னா, யூ ஆர் ஏ கிங் இன்னும். நான் உள்ளே வர்றப்ப பார்த்துட்டே வந்தேன். நான் ஏன்னா ஸ்டேஜை பார்த்து ஒரு 5 பேர் உட்காந்தாங்க, 5 பேர் ஒரே மாதிரியே இருந்தீங்க. ஸோ பெரிய டெஸ்ட் ஆரம்பிச்சு நான் புரிஞ்சுட்டேன் நான் அதை. ஸோ உள்ளே வர பார்த்துட்டே இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் என்னைய பார்த்துட்டே இருக்கிறீங்க, மிச்சம் 4 பேருமே வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரியல் ஹீரோ வந்து எப்பயுமே என்ன பண்ணுவார்னா அவருடைய டாமினேஷனை காட்ட ஆரம்பிப்பார். இதெல்லாம் போலிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்ம உண்மையிலேயே ஒரு மன்னர் மாதிரி இருக்கிறோமான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இருந்து நான் தெரிஞ்சுட்டேன், நான் யூ ஆர் த கிங் ஆஃப் திஸ் நேஷன்றதை. அப்போ வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், வி ஆர் சீயிங் இன் த லைஃப். இன்னைக்கு நாங்கள் பார்க்குறதுல நிறைய பிரச்சனைகள் என்னன்னா, சார் அவர்கிட்ட ரொம்ப நம்பி ஒரு விஷயத்த செஞ்சேன் சார். ஒரு கடன் கேட்டார், கொடுத்தேன். இல்லை ஒரு கையெழுத்து போட சொன்னார், போட்டேன். இப்படி எல்லா விஷயத்துலையும் முழுசுமா நம்பிடுறது. அவர் யாருன்னு கூட தெரியல. இன்னும் சில பேர்ல ஃபோன்லேயே கேட்பாங்க, கேட்டுதானே, என்னங்க நீங்கள் உங்கள் பேர் மிஸ்டர் ராம்? ஆமாம். ஏ சார் ராம், நீங்கள் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாங்க, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் ஆமாம், அந்த அக்கௌண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களாமே? அது தெரியாது சார். என்னங்க இது கூட தெரியாமல் இருக்கு, நீங்கள் பேங்க்லேயே உட்காந்துட்டு ரைட் என்ன பண்ணோம், அந்த கடைசியில் அந்த பின் நம்பர் சொல்லுங்கள். உங்கள் கார்டு நம்பர் தானா? எஸ், கார்டு நம்பர் இது. பின் நம்பரு என்ன சொல்லிட்டேன் நான். அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு கால் வேணும் சார், 20,000 ரூபா எடுத்துட்டாங்க சார். ஸோ வாட் இஸ் த ரீசன் இஸ், எது உண்மை எது பொய்ன்னு தெரியறதில்ல. We are seeing that so many youngsters
தன்னுடைய காலேஜுக்கு போற ஒரு பருவத்துல யாரை நட்பை தேடணும் யாரை நட்பை தேடக்கூடாதுன்னு தெரியாம ஏதோ ஒரு நண்பனை இவன் தான் நண்பனை கைப்பிடிச்சிட்டு அவன் ஒரு திருள்ள சொல்லி கொடுப்பான்னு நினைச்சல எப்படியோ இல்லை போய் கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்ட எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அப்போ என்ன ஒரு விஷயம், நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இந்த லெசன் ஃப்ரம் இந்த ஸ்டோரி, போலிகள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில். முதலில் போலிகளை அடையாளம் கொண்டுதல், உண்மையை நீங்க கத்துக்குவீங்க. அதை சொல்வதுதான் நுண்ணறிவு. இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுட்டா போதும். கிரேட் பர்சன். நம்ம எல்லாம் ஏமாந்த பின்னால நீங்க வர்றதுனால எந்த விதமான பயனும் யாருக்கும் இல்லை. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை வள்ளுவர் சொல்றார். இந்த கல்வியினுடைய பர்பஸ் நீங்க படிச்சு மேல வந்து அதன் மூலமாக தன்னை ஒரு மிகச்சிறந்த அறிவாளி அப்படின்ற காட்டுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ரியல் எஜுகேஷன். நம்ம பார்க்கிற இந்த கதைகளும் இல்ல படங்களும் எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பின்னால என்ன மறைஞ்சிருக்குதோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நுண்ணறிவு இருக்குன்னு அர்த்தம். அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு படிப்பு இருக்குது அவ்வளவுதான் அர்த்தம். அதுக்கு பின்னாடி எது இருக்குது இல்லைன்றதை அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கலாம். படங்கள் கதைகளை தாண்டி சில நேரங்களில் மனப்பாட பகுதின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கேட்டுதானே? முக்கியமான மனப்பாடம்லாம் எது இருக்கும்? திருக்குறள் தான் இருக்கும். 2 வரி ஈஸியாக சாய்ஸில் விட்டுலாம். அப்படியும் இல்லாட்டி புறநானூறு இருக்கும், அதில் 10 பாட்டை போட்டு வச்சிருவாங்க. அதை நம்ம படிச்சே ஆகணும். அவ்வளோ அதில் தான் மார்க் எடுக்க முடியும் தமிழில், இல்லாட்டி மார்க் இல்லை. ஸோ இப்போ நிறைய அந்த நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டதுனால ஸோ அதெல்லாம் சாய்ஸில் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தே வில் கான்சன்ட்ரேட் ஒன்லி அந்த என்ன கொஸ்டினை கேட்பாங்கன்னு மட்டும். பட் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது நம்மளுக்கு என்ன அடுத்த சாய்ஸை யூஸ் பண்ணுமோ அதை பண்ணிக்கலாமே தவிர லைஃபினுடைய சாய்ஸை யாராலும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம படிக்கிறப்போ ஒரு அருமையான ஒரு வரிகள் மதுரையினுடைய நக்கீரர் எழுதி அந்த வரி, தென்கடல் வளாகம் புதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் கடுமா பார்க்கும் கல்லா உருவாக்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிரபுமெல்லாம் ஓரக்கும்மே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மீனே தப்புன பலவை. புரிஞ்சதுங்களா? தமிழ்ல நம்ம படிச்ச மனப்பாட பாட்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகம் எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம், நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், மார்க் வாங்கிட்டு ஒன்று ஹையஸ்ட் ஒரு இன்ஜினியர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், இல்லை ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிடணும், ஜாயின் பண்ணிட்டு கை நிறைய பணத்தை வாங்கிடணும், பெரிய வீடு வாங்கிக்கணும், அடுத்து ஒரு கார் வாங்கிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவ்வளோதான். இதில் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கணும். புரியுதா? ஒரு அண்ணன் தம்பி கொஞ்சம் சரியா படிக்காம போயிட்டாரு, இல்லை நம்ம படிக்கிறப்ப ஒரு ஹெல்ப் பண்ணாரு, அதெல்லாம் அந்த டயத்தில் அவர் செய்ய வேண்டிய கடமையை தவிர அவருக்கு அந்த திருப்பி எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட நிறைய பேர் இருக்கிறதுனால தான் we have seen many murders. நிறைய கொலைகளை பார்க்கிறோம். யாருக்குள்ளனா? ஃபேமிலிக்குள்ள. அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறாரு, நிறைய சொத்து சேர்க்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. தம்பி வீட்டுக்கு வர்றாரு, குடும்பத்தோட வர்றாரு, அவரை உதாசீனப்படுத்துறாரு. நீ சரியா படிக்கல அப்படின்றத சொல்லி காட்டுறாரு. நான் படிச்சுட்டேன், மேல வந்துட்டேன்றதை அடிக்கடி அவர் சொல்லி காட்டுறாரு. அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவியும் கூட. அவ்வளவுதான். ஒரு கொஞ்ச நாள் வந்தது, தம்பி பிளான் பண்ணாரு, அண்ணனை மர்டர் பண்ணிட்டார். இமேஜின், என்ன படிச்ச, என்ன மேல வந்த, என்ன நம்ம கத்துக்கிட்ட, எல்லாம் நீ சம்பாதிக்க தவிர எதை நீ சேர்த்துக்கொண்டே இருக்கின்றாயோ, பணத்தை நீ சேர்த்துக்கொண்டே இருக்க 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 சுத்தி இருக்கவங்களுக்கு எதுவுமே தராம அதனால ஒரு பயனும் இல்லாமல் வாழ்ந்தால் உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமை கூட்டம் வளர்ந்து கொண்டிருக்கும். அது உன்னை ஒரு நாளைக்கு முடிச்சிடும். அதான் சொல்றாரு, செல்வத்து பயனே ஈதல். நீ சேர்க்கிற ஒவ்வொன்றும் கொடுக்கிறதுக்காக மட்டும்தான் துய்ப்பே மீன தப்புன பலவே. அலெக்சாண்டர் அவருடைய இறுதி பயணத்துல போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாரு. நான் எனது கடைசி பயணத்தை போறப்ப ஒரே விஷயம் நான் சொல்ற மாதிரி தான் நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? என்னுடைய சவப்பெட்டியை இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருத்துவர் மட்டும்தான் தூக்கிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, என்னுடைய 2 கைகளையும் அந்த சவப்பெட்டிக்கு வெளியே வச்சு கையை விரிச்சு காட்டி வச்சிருக்கணும்.
செகண்ட். தேர்டு, இந்த நாட்டினுடைய அரண்மனையில் என்னென்ன நவரத்தினங்கள் விலை உயர்ந்த பொருள் இருக்குதோ எல்லாத்தையும் இந்த அரண்மனையிலிருந்து அந்த சுடுகாட்டு வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே போகணும். வாய் வாஸ் டன். ஏன் அப்படின்னாரு, இந்த மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியட்டும். இந்த அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைச்சாரு. ஆனால் அவருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரியான தன்னுடைய உடம்பை பாதுகாக்கிறதுனா எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த உலகமே தன்னுடைய கையில இருந்தாலும் கூட இந்த உலகத்துக்கு நான் போறப்ப என் கையில எதையும் கொண்டு போக முடியாதுன்றது இந்த உலகத்துக்கு தெரியட்டும். மூன்றாவது, எந்த பொருளை நான் இந்த மண்ணில் சேர்த்தனோ அந்த சொத்தெல்லாம் திருப்பி இந்த மண்ணுக்கு தான் போகின்ற இந்த உலகத்துக்கு புரியட்டும். அப்போ வாழ்க்கையினுடைய அறிவு என்பது சிலருக்கு கடைசியில படலாம், சிலருக்கு ஆரம்பத்தில் இருக்கலாம். நம்ம எப்ப இருக்கோன்றதை நம்மளால முடிவு பண்ணிக்கணும். தலாய் லாமா அப்படின்ற ஒரு பேரறிஞர், அவரு சொல்றாரு, அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, இந்த உலகத்திலேயேவும் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் பார்க்குற இந்த மனுஷங்க தான் உலகத்திலேயே அதிசயமான பசங்க. என்னங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நீங்க உங்களை போய் அதிசயம் சொல்றீங்க? கரெக்ட். நான் பார்க்குறேன், இங்க இருக்கிற எல்லா மக்களும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைச்சிட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டாலும் உழைச்சிட்டே இருப்பாங்க, அடுத்த ஷிஃப்ட் கொடுத்தாலும் உழைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா தன்னுடைய உடல்நிலையை பத்தி பார்த்துக்கவே மாட்டாங்க. ஒரு 60 வயசு ஆன உடனே அந்த மொத்த சொத்தையும் கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் போய் இவர் படுத்துருவாரு. திருப்பி அந்த எல்லா சொத்தையும் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு இவர் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருப்பாரு. இவரை விட ஒரு அதிசயத்தை நான் உலகத்தில் ஏதாவது பார்க்க முடியுமா? அப்போ வாழ்க்கையினுடைய ஒரு விஷயம் என்னவென்றால், எதை நாம் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது சத்தியமா சொல்லியே தராது. எக்ஸாமை தாண்டி எத்தனை நூல்களை படிக்கின்றோமோ அது மட்டும்தான் கற்றுத்தரும். The ordinary books can make only the ordinary students. If you study the extra books, you will become the extraordinary student. So சாதாரண ஆளுகளை உருவாக்குறதுக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமா இல்ல எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறது உருவாக்கிறோமா என்பதுதான் நமது நுண்ணறிவு தெளிப்படுத்தும். இந்த மனப்பாட பகுதியெல்லாம் தாண்டி we can come to the காலேஜ் டேஸ்ல நிறைய டைம் கிடைக்கும். You can see that 10th +2 வரைக்கும் பையன் என்ன படிக்கிறான்றத பையனை விட அப்பா அம்மா தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படிதானே? எஸ்பெஷலி +2 எல்லாம் படிச்சிட்டாருன்னா பையனுக்கு சரியா புரியாட்டி அம்மாவே 3 தடவை சொல்லி கொடுத்துருவாங்க. அவ்வளவு தூரம் அவங்க திருப்பி 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 படிப்பாங்க. ஆனா காலேஜுக்குள்ள என்ட்ரான பின்னாடி அவர் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறான்னு தெரியவே தெரியாது. எப்ப செமஸ்டர் இல்ல எப்ப இன்டர்னல் எதுவுமே தெரியாது. அவராட்ட காலேஜ் போவார், திருப்பி வருவார். அது வரைக்கும் புத்தகமா தூக்கி போனவர் ஒரே ஒரு நோட்டை தூக்கி யோசிச்சுட்டே இருப்பார். காலேஜுக்குள்ள போகும் பொழுது ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, +2 வரைக்கும் நாம் படிக்கலாம். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், படிக்கலாம். உங்க மெமரியை நீங்க கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். அதனால தான் அவங்களை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க, அந்த டயத்தை சரியா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. +2 முடிச்சு காலேஜ் போயிட்டீங்கன்னா யூ ஹேவ் த எனஃப் டைம். காலேஜே முடிஞ்சு போனால் ஒரு 5 இயர்ஸ் கூட இருக்காது. 10 o'clock ஆரம்பிக்கும், 3 o'clock இது முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன சார் படிக்கிறது அப்படின்னா, நீ இதுவரை படித்ததை கொண்டு என்ன இந்த உலகத்துக்கு படைக்கப் போகிறாய் என்பதை நீ சிந்திப்பதற்காக கொடுக்கின்ற டைம் தான் அந்த டைம். ஸோ +2 வரைக்கும் படிக்கலாம். +2க்கு பின்னால் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை படைக்கலாம் என்றதுதான் இந்த கல்வியினுடைய நோக்கம். அந்த ஸ்டேஜில் ஒரு பையன் எத்தகைய புத்தகங்களை படிக்கிறாரோ, எத்தகைய சிந்தனையில வளர்த்துக்கிறாரோ அவர் அது மாதிரியே உருவாயிடுவார். You can see that அந்த ஸ்டேஜ் +2 முடிச்சுட்டு அந்த மாதிரி காலேஜ் ஸ்டேஜில் வரப்ப இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர், இந்த வாண்டரிங் மாங்க் என்று சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தர், ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய எல்லா சீடருடைய கருத்துக்களை ஏற்றுட்டு அப்படியே நடந்து போறாரு. அந்த டயத்திலே கூட நமது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் அவர் சுற்றி பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட உதய்பூரினுடைய அரண்மனையில் இருக்கிற ராஜா அவரை கூப்பிட்டாரு. நீங்க நல்லா பேசுறதா சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றதா சொல்றாங்க, நிறைய கருத்துக்கள் உங்ககிட்ட நிறைய இருக்குதுன்றாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட உடன்பாடு இல்லை அப்படின்னாரு. என்ன உடன்பாடு இல்லை அப்படின்னு கேட்டாரு. இல்லை, நிறைய பேர் ஆத்தர்ஸ், நான் நிறைய புத்தகத்தெல்லாம் படிக்கிறப்ப இந்த விக்கிரக வழிபாடெல்லாம் தேவையா அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிச்சார். There are 3 peoples in the world.
நம்ம சந்திக்கும் பொழுது நாம் பேசுகின்றதை வைத்துக்கொண்டே நாம் யார் என்பதை நிர்ணயித்து விட முடியும். 2 பேர் நேரா சந்திக்கிறப்ப மூணாவது ஆளை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா இஸ் a very normal people. இருக்கிறதுலே அவர் தான். That is called the normal minds speak on others. மற்றவங்களை பத்தி தான் பேசுவாங்க. கேள்விப்படுறீங்களா? ரைட். அதோட கொஞ்சம் the good people speak on subjects or events. அதை விட கொஞ்சம் நல்ல மனிதர்கள் என்ன செய்வாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன ஈவெண்ட் போச்சு அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அவர் கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன். த கிரேட் பீப்புள் ஸ்பீக் ஆன் ஐடியாஸ். சில பேர் இதை இப்படி செஞ்சா இப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாருன்னா அவர் தான் கிரேட் பீப்புள். அதே போலதான் சுவாமி விவேகானந்தர் அவர் கேட்கிறாரு, இந்த விக்கிரக வழிபாடெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, அது பார்த்தா அது ஒரு கல்லையும் மண்ணையும் கும்பிடுறது எல்லாத்தையும் பார்த்தா சரியா படலையே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அப்படியா? ஸோ அந்த மன்னருடைய அரண்மனையை பார்த்தாரு. அங்கே அந்த ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த மந்திரியை கூப்பிட்டார். பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ, இந்த ராஜாவுடைய ஃபோட்டோ அங்கே இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அதை கீழே போடுங்கன்னார். ஸோ மந்திரி ஒரு மாதிரி ஆயிட்டார். சார், நீங்கள் சொல்கிறது என்னுடைய ராஜாவுடைய ஃபோட்டோவில் கீழே போட்டு சொல்கிறீங்க, ஒன்றும் இல்லை சும்மா கீழே போடுங்க. அப்படியே பார்த்தாரு. சரி போடுன்ட்டார் அவர். இந்த நெக்ஸ்ட் கேள்வி, அதில் அப்படியே ஒரு எச்சில் துப்பு அப்படின்னார். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐ நெவர் ஸ்பிட் ஆன், அப்படின்னா நான் பண்ண முடியாது அப்படின்னார். ஏன் பண்ண முடியாது? அதில் இருக்கிறது இங்கே ராஜாவுடைய படம் இல்லை. மந்திரி, உனக்கு நேராக இருக்கிறது தான் ராஜா, அங்கே இருக்கிறது ஃபோட்டோ. ஃபோட்டோவில் எச்சி துப்புறதுக்கு ஏன் பயப்படுற? இல்லை இல்லை, நான் அங்கே பார்க்கறது இந்த ஃபோட்டோவை பார்க்கல, என் ராஜாவை பார்க்குறேன் அப்படின்னாரு. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அதே போல தான் நான் இந்த கல்லை பார்க்கல, அங்கே என்னுடைய கடவுளை பார்க்குறேன்னாரு. We are not seeing the idols, we are seeing the ideals. அதுக்கு பின்னால என்ன இருக்குது? That's what the நுண்ணறிவு. அதாவது எதை நாம் வெறுமனே பார்க்கின்ற போது என்ன இருக்கிறதோ அதை தாண்டி ஒரு விஷயத்தை உங்களால பார்க்க முடிஞ்சது அப்படின்னா that is the intelligence. இது நாலேஜை தாண்டி இருக்கிறது. So we are studying up to the college level or the whatever the level. நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புதறிவுக்கான புத்தகங்களை நிறைய பார்க்குறோம். இந்த நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு எல்லாரும் பண்ணுறோம். அந்த நாலேஜை வச்சுட்டு யூ கேன் ரைட் த எக்ஸாம்ஸ், யூ கேன் பாஸ் த எக்ஸாம்ஸ், யூ கேன் அச்சீவ் இட். தட்ஸ் ட்ரூ. பட் அது வாழ்க்கையினுடைய எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுமான்றதான் கேள்விக்குறி. இதுதான் ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் எதை பார்க்கின்றோம்? இந்த ஐடியல்ஸுக்கு பின்னால, ஒரு ஜீசஸுக்கு பின்னால் பரமபிதாவே இவர் செய்வது இன்னதென அறியார், அவரை மன்னித்தள்ளும் என்ற ஒரு கம்பேஷனை பார்க்க முடிஞ்சதுன்னா தட்ஸ் a great one. ஒரு நபிகளுக்கு பின்னால் சகோதரத்தை பார்க்க முடியும் என்று சொன்னால் தட் இஸ் நுண்ணறிவு. ஒரு பகவத்கீதைக்கு பின்னால் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை பார்க்க முடிந்தால் அது நுண்ணறிவு. ஸோ நீங்க எதை பார்க்குறீங்க, எந்த புத்தகத்தை பார்க்குறீங்க, அதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். இந்த நுண்ணறிவு எல்லாருக்கிட்டையும் படித்தவங்க கிட்ட தான் இருக்குன்றதெல்லாம் இல்லை. பாடலிபுத்திரத்தினுடைய படையெடுக்கல உங்களுக்கு தெரியும், நந்த வம்சத்தை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டயத்தில் சந்திரகுப்தர் மௌனியரை சாணக்கியர் சொல்றாரு, எப்படியாச்சும் அந்த டைனாஸ்டி, நந்த டைனாஸ்டி நம்ம அடிச்சிடணும், நம்ம என்ன பண்ணலாம், படையெடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அங்கே இருக்கிற நாடோடு எல்லாம் கூட்டு வச்சு ஒரு பெரிய போரிடுறாரு, தோத்துடுறாரு. ஸோ சாணக்கிய வாஸ் கமிங் பேக், திரும்பி வராரு. ஒரு வீட்டு ஓரமாக நின்று இருக்கிறாரு. அங்கே ஒரு பாட்டி ஒரு பையனுக்கு சாப்பாடு போட்டுருக்குறாங்க. நல்ல சுட சுட அந்த களியை ஆக்கி அந்த களியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த பையன் ரொம்ப பசியோடு இருக்கிறாரு. நேராக போன உடனே அந்த கையை உள்ள விடான். சென்டரில் என்னாச்சு, சுட்டுருச்சு, அப்படின்னு கத்துறான். இதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, நீ என்னடா சந்திரகுப்தர் மாதிரி நேராக போய் பாடல் வித்தில் கையை வைக்கிறான், அவன் அடிபட்டு போக மாட்டான். நீ சாப்பிடணும், களியை சாப்பிடணும்னு நினைச்சா அந்த ஓரமா இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த சூடெல்லாம் ஆறி இருக்கும். அதுக்கு பிறகு நீ சென்டர்ல போனீங்கன்னா சூடு குறைஞ்சிருக்குமேன்றாரு. இதை சாணக்கியர் பார்க்கிறாரு. அவர் கேட கேட்கிறாரு. She went into the house. அந்த பாட்டிக்கு முன்னாலே கீழே வணங்கிட்டு, நான் இப்பொழுது பாடத்தை கற்றுக்கொண்டு வெளியே வர்றாரு. ஸோ எந்த விஷயத்தை யாரு பார்க்கறாங்க, எப்படி பார்க்கறாங்கன்றதுதான் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதே போல அடுத்து நம்ம ஸ்டேஜில் நம்ம பார்க்குற கதைகளை பார்க்குறப்ப
we are having the lifestyle of a many persons. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் தங்களுடைய புத்தகங்கள் எழுதுறாங்க, நாவல்கள் எழுதுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுடைய சுயசரியதை நம்ம படிச்சு பார்த்தோம்னா ரியலி ஆர் வி ஒர்த் லிவிங்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அக்னி சிறைகளில் அப்துல் கலாம் சார் அவர்களுடைய புத்தகத்தில் எழுதுறப்போ அவர் சொல்றாரு, அப்போ அவர் இது இந்தியாவுடைய பிரசிடென்ட் கிடையாது, அவர் ஒரு அறிவியல் ஆலோசகர். அவ்வளோதான் எல்லாத்துக்கும் இந்த தெரியும். இந்தியாவில் அத்தனை பேருக்கு தெரிய இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவர் அருண் திவாரி அவர்களோட சேர்ந்து அந்த டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த உங்கள் புத்தகத்தை எழுதுங்க. நீங்கள் நான் ஏன் எழுதணும், என்னை யாருக்கு தெரியும், நான் எழுதுனால என்ன நன்மை? அதான் அவருடைய முதல் கேள்வி. இப்போ நான் கேட்குறேன், யார் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியாவில் நக்சல்ஸுக்கு அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கலாம். இல்லை செக்யூரிட்டி அட்வைசர் கேட்டால் கொஞ்சம் பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கலாம். பட் ரியலாக எத்தனை பேருக்கு அந்த டயத்தில் இந்தியாவுடைய செக்யூரிட்டி அட்வைசர் டாக்டர் அப்துல் கலாம் யாருக்கு தெரியும்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர் யோசிக்கிறாரு, நம்ம எழுதலாமா நம்ம லைஃப்பை பற்றி, பிகாஸ் ஹி ஹஸ் ஸ்டடிட் மெனி புக்ஸ். ஸோ அவரை சொல்லுகின்ற போது த லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், இந்த வாட்சன் எழுதின புக்கு இதெல்லாம் படித்து பார்த்துட்டு, இல்லை திருக்குறளை படித்து பார்த்துட்டு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மகாத்மா காந்தி சத்திய சோதனையை படித்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் ஏன் இந்த புத்தகத்தை எழுதணும்? நான் அதில் கடைசியாக ஒரு வரிகள் எழுதுகிறாரு, ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற பொழுது ஒரு பேப்பரை இந்த சமூகத்திற்காக விற்று கொண்டிருந்த ஒரு மாணவன் இன்னைக்கு இந்தியாவினுடைய இவ்வளவு பெரிய ஒரு நிலைமையை பண்ண முடியும்னு ஒரு மனிதனுக்கு யாராவது ஒருத்தர் படித்து பார்க்குறப்ப, நம்மளுக்கும் இப்படினால பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுவதாக இருந்தால் இந்த புத்தகம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு கேணீர் கிணறு, அதான் சாரையும் சொன்ன மல்லாங் கிணறு என்பது போல இந்த வாழ்க்கை என்பது ஒரு கிணறு. இந்த கிணறிலே நிறைய தண்ணீர் இருக்கட்டும், யாராவது ஒரு வாளியை உள்ளே விட்டு அதில் நீரை எடுத்து பருகி கொண்டால் அது எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்னு சொன்னார். இந்த ஒரு விஷயத்தில் if you are taking another person இந்த இந்தியாவில் இருக்கிற the greatest person அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, சுயசரிதை எழுதுகின்ற பொழுது வாழ்க்கையில் எதை நல்லது செஞ்சோன்ற மட்டும் தூக்கி போடாமல் சரியா அதை மட்டுமே எழுதாம வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அப்படியே ஒருத்தர் எழுதினார். தன்னுடைய சின்ன வயசுல ஒரு பிராமின் குடும்பத்தில் பிறந்தாலும் கூட எண்ணி சாப்பிடக்கூடாதுன்றப்போ பசங்களாம் கூப்பிட்டு சொல்றாங்க, நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்னா ஓடியா என்னோட மட்டன் சாப்பிடு. போய் தெரியாம போய் மட்டன் சாப்பிட்டு வந்துடுறது. இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜில் ஒரு தேசியனுடைய வீட்டுக்கே உள்ள போயிட்டு வந்துட்டாரு. மனசெல்லாம் கொஞ்சம் மனசில் ஒரு சலனம் இருக்குது. அப்போ எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு அந்த ஊரில் ஒரு ட்ராமா நடந்துட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். எவ்வரிபடி சீயிங் த ட்ராமா. அந்த ட்ராமாவை பார்த்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்படுறான், உண்மை பேசிட்டே இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் தேவையில்லையா அவனுக்கு, எப்படி விட்டுடலாமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பட் ஹீ இஸ் த ஒன்லி பர்சன் திங்கிங். இந்த ட்ராமாவை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உண்மையை மட்டும் பேசுவதற்காக மட்டுமே அவன் பேசினால் அவனுடைய வாழ்க்கையை நாடகமாக்கி இப்படி 100 வருடங்களுக்குமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் அந்த உண்மையை நாம பேசக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவெடுத்தாரு. நேராக வீட்டுக்கு வந்தாரு, ஒரு லெட்டர் எழுதினாரு. அப்பா, நான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன், நான் என்னை மன்னிச்சிட முடியுமான்னு பக்கத்தில் ரூம்ல இருக்கிற அப்பாவுக்கு எழுதி கொடுத்தாரு. தந்தை இதை பார்த்து கண்ணீர் வடித்து விட்டு சரி பையன் திருந்திட்டான்னு முடிவு பண்ணாரு. அன்றுதான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக ஆனார். அன்னைக்கு மகாத்மா காந்தி ஆனது யாருக்கும் தெரியறதல்ல. தென்னாப்பிரிக்காவிலே அவர் ரயில் பெட்டியை விட்டு தூக்கி எறிகின்ற பொழுது அவர் மனசில் நினைக்கிறார், ஸோ த சேம் டிக்கெட் யூ ஆல்சோ பாட் இட், ஐ ஆல்சோ பாட் இட். இதே ட்ரெயினில் இருக்கிறப்ப அதே டிக்கெட்டை வச்சிருக்க என்னை தூக்கி எறிஞ்சேன்னா உன்னை நான் இந்தியாவை விட்டு தூக்கி எறிகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மனசோட வெளியே வந்தார். அப்பையும் காந்தியை பற்றி யாரும் தெரியல. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எல்லாம் அவரை கொண்டு சொல்லுகின்ற பொழுது மகாத்மா காந்தி பற்றி அவ்வளவா யாருக்கும் தெரியல. ஐன்ஸ்டீன் சொன்னார், இப்படி ஒரு மனிதன் இந்தியாவில் 20ஆம் நூற்றாண்டில் எலும்பும் தோலுமாக நடந்தான் என்று சொன்னால் வருகின்ற ஜெனரேஷன் நம்பாது என்று சொன்னார். அப்பொழுதும் யாரும் இந்தியாவை பற்றி கண்டுகொள்ளவில்லை. மகாத்மா காந்தி பற்றி அவ்வளவா தெரியல. பாரக் ஒபாமா, த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, அவர் பிரசிடென்ட் ஆன உடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, யூ நோ தட்
பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி பிரசிடென்ட் ஆஃப் தி வேர்ல்ட். அவர் என்ன நினைக்கிறாரோ அவரால் பண்ண முடியும். அவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் வாழ்க்கையில் எதுவாவது அச்சீவ் பண்ண முடியாத ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டாங்க. இமேஜின் ஹி பிகேம் தி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அவர் சொன்னார், எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் மகாத்மா காந்தியோடு நேருக்கு நேர் உட்கார்ந்து அவரோடு உணவருந்துகின்ற ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைத்திருந்தால் எனது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்திருக்கேன் என்று சொன்னார். ஸோ தட்ஸ் மேன். அந்த மகாத்மா காந்தி அவர் எழுதுறார், கடைசியாக அவர் எழுதின ஒரு வரிகள், எப்பெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் நம்ம, தட்ஸ் கால்ட் த டாலிஸ்மேன், அதாவது ஒரு மந்திரம். நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து படிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த டாலிஸ்மேன் மட்டும்தான் இருக்கும். whenever you are in a doubt, when the self becomes too much with you, apply the following test. எப்பெல்லாம் நீ ஒன்றை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறியோ, நீ ஏதாவது ஒரு புதிய ஒரு ஸ்டெப் எடுக்க நினைக்கிறியோ, அப்போ இந்த மந்திரத்தை நீ சொல்லிப்பாரு. recall the face of the poorest and weakest man whom you have seen. நீ இந்த உலகத்தில் பார்த்ததுலேயேவோ ரொம்ப ஒரு வறுமையான மிகவும் மெலிதான ஒரு மனிதன் நீ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஆணோ பெண்ணோ முகத்தை நீ பாரு. த ஸ்டெப் யூ கண்டெம்ப்ளேட் இஸ் கோயிங் டு எனி யூஸ் டு ஹிம். நீ எடுக்கிற முயற்சி அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதா இருக்குமா அப்படின்னு நினைச்சுப்பாரு. வில் இட் கெயின் எனி ஸ்ட்ரெங்க் ஃப்ரம் ஹிம், அவனுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன நம்பிக்கை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுப்பாரு. வில் இட் ரீஸ்டோர் ஹிம் a confidence, அவனுக்குள்ள அதில் ஒரு நம்பிக்கை கிடைக்குமான்னு பாரு. will it lead to the swaraj for the millions of the hungry millions. இங்கே வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு ஹங்கிரி மில்லியன்ஸுக்கு அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் ஸ்பிரிச்சுவலாக முன்னேற்றத்துக்கும் ஏதாவது வழியில் நீ பண்ணுற முயற்சி வெற்றியிடதாக இருந்தால் தென் யூ யுவர் செல்ஃப் மெல்ட் அவே அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த வே. இந்த விஷயங்கள் தான் அந்த நூலிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் நீ எத்தகைய முயற்சி வேணாலும் எடுத்துப்பார், நீ எவ்வளவு வேணாலும் உயர்ந்துக்கோ, உங்களுடைய உயர்வுகள் எவ்வளவு வேண்டுமானாலும் போகட்டும், அந்த உயர்வினால் ஏதாவது ஒரு சாதாரண ஒரு பாமரன் பயனடைந்தால் என்று சொன்னால் உனது முயற்சி வெற்றி என்ற அர்த்தம், இல்லை என்றால் இல்லை என்ற அர்த்தம். ஸோ மகாத்மா காந்தியிடம் இந்த கற்றுக்கொள்வதை பற்றி அவர்கிட்ட கடைசியில் கேட்டாங்க, வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் டு தி சொசைட்டி. இந்த உலகத்திற்கு நீங்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கலாம் கேட்பீங்களா? நிறைய இடத்துல ஒவ்வொரு டைத்திலையும் மெசேஜ் நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் கூட நிறைய மெசேஜ் வருதோ, நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ரைட். பட் அவர்கிட்ட கேட்டாங்க, வாட்ஸ் த மெசேஜ் யூ ஆர் கிவிங் டு தி சொசைட்டி. அவர் சொன்னார், மை லைஃப் இஸ் அ மெசேஜ். எனது வாழ்க்கையை தான் இந்த உலகத்திற்கு செய்தி. அதில் நீங்கள் எங்கே வேணாலும் திருப்பி பாரு, அதில் ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மையை நீ தெரிஞ்சு நடந்து பாரு, உனக்கு வாழ்க்கை புதுப்பிக்கும் என்று சொன்னார். ஸோ திஸ் ஆல் தி பர்சன் யார் எப்படி வரணுன்றதை பார்க்கறது இல்லை. தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் டு டெவலப். எதை நம்ம கற்றுக்கிறோம் பார்க்கறது. இந்த நாட் ஒன்லி தி நான் சொல்றதெல்லாம் ஒரு மென்டலி லைஃப்பை பார்த்துட்டு காட்டணும், ஃபிசிக்கலி ஷுட் பி ஃபிட் ஆல்சோ. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கிற இடத்த காட்டணும், ஐசியூலையும் வேற எங்கே இருக்கிறோம், அதை விட இன்டென்சிவ் கேர் யூனிட்லையும் நம்ம தான் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியிருக்குது. த ரியல் இஸ் த ஹெல்த் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் எவரிவன். இப்போ இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு, ஸோ நாங்கள்லாம் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கிற ஒரு பெரிய ஆக்டர் இருந்தால் அது ப்ரூஸ் லீயாக தான் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இது மேன் ஆக்சுவலி அந்த ஒரு ஸ்பீடு ஸ்பிரிட் அவருடைய ஆக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அதை பார்த்துட்டு வர்றது. ஸோ அந்த அவரை பற்றி கேட்டாங்க, ஹி இஸ் நாட் ஓன்லி த ஃபைட்டர் இந்த ஃபிலிம் ஷூட்டிங்கில் மட்டும் இருக்கிறது இல்லை. ஸோ வேறெவர் ஹி கோ ஹி ஃபைட்ஸ். அந்த மாதிரியான ஒரு பர்சன் இட்ஸ் ரியலி கிரேட் ஃபைட்டர். அவரை கேட்டாங்க, நீங்கள் எந்த ஃபைட்டரை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்கன்னு கேட்டாங்க. ஹி வாஸ் டெல்லிங், ஐ ஆம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எ பர்சன் ஹூ நோ த ஸ்கில்ஸ் ஆஃப் மினி கிக்ஸ். ஒரு 1000 கிக்ஸினுடைய ஸ்டைலை பார்த்து இருக்கிற ஆளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஐ எம் ரியலி அஃப்ரைட் ஆஃப் எ பர்சன் ஹூ ப்ராக்டிசஸ் எ சிங்கிள் ஸ்டைல் இன் 100 times. 1000 முறை ஒரே கிக்கை ஒருத்தன் ரெடி பண்ணிட்டான்னா அவனை பார்த்து தான் நான் பயப்படுவேன். ஏன்னா அந்த ஒரு கிக்லேயே த நெக்ஸ்ட் ஃபெல்லோ வில் பி அவுட். அப்போ இந்த ஃபைட், ஏன் இந்த கலையை நீங்கள் கற்றுக்கிறீங்க, இட்ஸ் அ ஃபைட்ன்றது எல்லாத்துக்கும் தேவை இல்லாத ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு உலகமே அமைதியாக தானே போகணும்னு நினைக்குது, ஃபைட்டு தேவையா அப்படின்னு கேட்டாங்க. யூ ஆர் டெல்லிங் தட் இட் இஸ் நாட் எ ஃபைட், இது
சண்டை இல்லை, உடம்ப சரியா வச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. நான் பயிற்சின்னு சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்க, ஃபைட்னு சொன்னா நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. யூ ஆர் டூயிங். ஸோ தட் இஸ் இன்டைரக்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்ட். ஸோ இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோன்றதை காட்டிலும் கூட வாட் இஸ் த அதனுடைய பின்புலத்தில் என்ன இருக்குன்னு ஒருத்தர் தெரிஞ்சுட்டாருன்னா தட் இஸ் த ரியல் லைஃப். ஸோ இந்த லைஃபினுடைய நல்ல ஒரு பாடியில வச்சுக்கிறத வந்து அவங்க மட்டும் சொல்லலை. இன்னும் தமிழ்நாட்டில் நீங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சித்தர்களும் சொல்லி இருப்பது ஆன்மீகம் அல்ல, வாழ்க்கை முறை. திருமூலர் 3000 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக சொல்றாங்க. அவர் எழுதின நீங்க வரிகளை பார்த்தீங்கன்னா, உடம்பார் அழியும் உயிரார் அடிவர், திடம்பாடம் மெய்ஞானம் சேரவு மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். நல்ல ஒரு ஃபிட் பாடியை வச்சிருந்தீங்கன்னா யூ ஹேவ் ஏ கிரேட் லைஃப். இன்னொரு சிவவாக்கியார் எக்ஸலன்ட்லி டெல்ஸ், உருத்தருத்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியை கபாலமேற்ற வல்லரேல் விருத்தரும் பாலராவார், மேனியும் சிவந்திடும் அல்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. ஸோ ரொம்ப அழகாகனு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க மேனியெல்லாம் சிவந்திருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இளமையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பியூட்டி பார்லர்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இட்ஸ் ட்ரூ தட் அமைதியா உட்கார்ந்து தியானத்தில் அமர்ந்திருந்து இங்க மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த சக்தியை கொண்டு வந்து யார் ஒருத்தர் தன்னுடைய துரியத்தில் கொண்டு போய் நிற்கிற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே யூ கேன் ஃபீல் தட் வில் பி த யங். இந்த விஷயத்தை சித்தர்கள் பாடல் என்றாலே யாருக்கும் புரியலன்னு சொல்லிட்டு போகும் பொழுது யார் ஒருத்தர் இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கிறோம் சொன்னா தட் இஸ் தி இன்டெலிஜென்ஸ். ஸோ இது எந்த நூல்களில் இல்லை என்றெல்லாம் இல்லை, தேடி பார்க்கின்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நுண்ணறிவு புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எதை அதை பார்க்கணுன்றதான் முக்கியம். சில இடங்கள்ல இதுதான் எழுத போறேன்னு சில பேர் சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ எந்த நூல்கள் நுண்ணறிவின் நூல்கள் என்று நம்ம தேடி பார்த்தோம்னா எல்லா நூல்களிலும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எந்த நூல்களை நீங்க வாங்கிட்டு நீங்க படிச்சுட்டு தூக்கி போட்டுட்டீங்கன்னா அது நுண்ணறிவு நூல்கள் அல்ல. நீங்க படிச்சு பார்த்துட்டு 4 பேருக்கு ரெஃபர் பண்ணீங்கன்னா அவருக்கு வளர விட வேண்டும் நூல்கள். எந்த நூல்களை நீங்க வாங்கி வச்சுட்டு இது எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பின்னாடி இருக்கிற பேரனுக்கும் நீங்க பயன்படும் சொன்னீங்கன்னா அந்த நூல்கள் தான் காலங்கடந்து இருக்கின்ற நூல்கள். அதுதான் வாழ்வியல் நூல்கள். அதை நீங்க படிச்சு உணர்ந்து அந்த நூல்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம நிறைய கான்ட்ரவர்சியில வர்ற நிறைய விஷயங்கள் இந்த கேரக்டர்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்ப்போம். அதுல மெயினான விஷயம் 50 காப்பியங்கள், இதிகாசங்கள். இது நடந்திருக்குமா நடந்திருக்கான்றதும் யாருக்கும் தெரியறதில்ல. பட் சில பேர் இட்ஸ் வெரி கிறிஸ்ப், இதுதான் நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு காப்பியத்தை எழுதிடுவாரு. அதில் இளங்கோடிகளும் ஒருத்தர், அவர் ரொம்ப அருமையா சொல்றாரு. சிலப்பதிகாரத்தை எழுகின்ற பொழுது இந்த 3 பாயிண்ட்டை வச்சுதான் நான் மையமா எழுதுறேன். நான் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உருத்து வந்து உருத்து. மற்ற எல்லா நூல்களிலும் எது தேவையோ அதை நம்மளா எடுத்துக்க வேண்டியதுதான். அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது அவருடைய திறமையை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்க பாக்குறீங்க, ஒரு டெம்பிள் போறோம், அங்க டெம்பிள்ல நம்ம பாக்குறப்ப தெர் ஆர் டெய்டி, நிறைய சாமிகள் எல்லாம் இருக்குது. ராமாயண காலத்துல வாழ்ந்த கேரக்டர்ல ராமன், லக்ஷ்மணன், சீதை இவங்க எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தவங்க. ஆனா அவங்களுக்கு பக்கத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் கூடயே இருப்பார் எல்லா இடத்துலையும். யாரும் சொல்ல முடியுமா? அனுமான். மேடத்துக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லுங்களேன். கிரேட். அனுமார் இருப்பார். இசி நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம், நம்ம அடுத்த ஸ்டேஜ் போறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹியூமன் பீயிங். இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே மனுஷனா பிறக்கிறாங்க, மனுஷனா வாழ்றாங்க, மனுஷனா இறந்துடுறாங்க. உண்மையா? ஒரு பறவை இந்த உலகத்தில் பிறந்தா பறவையாவே வாழ்ந்து இறந்துடும். ஒரு பூனை இந்த உலகத்தில் பிறந்தா பூனையாவே வாழ்ந்துடும். ஆனா மனிதன் மட்டும்தான் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவே சொல்லுவாங்க, இவர் நாய் பொழப்பு வாழ்ந்துட்டு இருக்கிறார் சொல்லுவாங்க. ஹியூமன் பீயிங். பட் அவர் பார்த்தா அவருடைய வாழ்க்கையை ஒரு விலங்குக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சில பேர் அவர் வந்த உடனே எல்லாரும் கையெழுத்து வணங்க ஆரம்பிப்பாங்க. ஹி பிகம் அனதர் சூப்பர்ஸ்டிஷன் லெவல். ஒரு மனிதன் மட்டும்தான் மனிதனாக பிறந்து மனிதனை விட கீழாகவும் வாழ முடியும், மனிதனை தாண்டி ஒரு இறைநிலையும் அடைய முடியும்.
ஆனால் there is only one animal in the world. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறப்ப தன்னுடைய செயல்பாட்டினால் ராமாயணத்தில் நம்ம பார்க்குற ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு செயல்பாடு அவனுடைய கேரக்டர் இருக்கிற மாற்றத்தில் he became the highest level. ராமன் காட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது சீதையை கடத்திட்டு போன பின்னால அதை பார்த்துட்டு வர்றதுக்கு யார்கிட்ட திறமை இருக்கின்ற பார்க்கின்ற பொழுது அனுமன் தான் என்று எல்லாம் சொன்ன பின்னால அவர் போய் பார்த்துட்டு திருப்பி வருகின்ற பொழுது ராமனை பார்த்தவுடன் வெர்பு நவனை எல்லாம் மாற்றி கண்டேன் சீதையை என்று அவர் சொன்ன வார்த்தைகளால் ஒரு ஹியூமன் பீயிங்ஸை தாண்டி அவருடைய கேரக்டர் இருந்ததுனால now he became equal to the God. ஸோ எது அறிவு என்று சொன்னால் எதை சொன்னதை நம்ம செய்யறது அல்ல, அதை தாண்டி எதை சொன்னால் இந்த சமூகம் சரியாக ஏற்றுக்கொள்ளுமோ என்று சொல்லுகின்ற நூல்களை நாம் எடுத்தெழுவதுதான் நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவுகள் இல்லை என்றால் நூல்கள் இல்லை. The people, those who are having the intelligence, they are writing the books. நுண்ணறிவு இன்றி எழுதும் நூல்கள் எல்லாம் கருமையாக்கப்பட்ட காகிதங்கள். நுண்ணறிவு இல்லை என்றால் நூல்கள் இல்லை. நுண்ணறிவின்றி ஒரு நூல்கள் எழுதினால் அது கருமையாக்கப்பட்ட காகிதங்கள். எந்த மனிதனிடம் நுண்ணறிவு இருக்கின்றதோ அவருடைய சிந்தனைகள் இந்த உலகம் தாண்டி இருக்கும். அதற்கு மிகப்பெரிய ஒரு கவிதை என்று சொன்னால் மகாகவி பாரதியுடைய கவிதைகள். மகாகவி பாரதி சுதந்திரம் பெறுகின்ற பொழுது இந்த மண்ணில் இல்லை. ஆனாலும் அவர் சுதந்திரத்தை பற்றி பாடுகின்ற பொழுது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடினார். அப்படி என்றால் அவருடைய அறிவில சுதந்திரம் என்பது பெற்றுவிட்டோம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அதை தாண்டி நம்மெல்லாம் கோயிலுக்கு போய் சாமியை பார்த்து ஏதாவது கும்பிடு நினைச்சோம்னா என்னப்பா கேட்கலாம்? ரைட், நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனையும் கேட்கலாம். சில பேர் அப்படியே கையை அப்படியே வச்சிருப்பாங்க. அவர் ஏதோ நேரில் உடனே கையில் கொடுக்குற மாதிரியெல்லாம் நிறைய பேர் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். பட் வாட் வி ஆர், ஏன் ஒரு கவியை நாம் மகாகவி என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சிந்தனைகள் வேறுபடுகின்றன. நம்ம எதை பார்க்கிறோமோ அதை மாறி பார்க்குறாங்க. அந்த மாற்றங்களோடு பார்க்கின்ற பொழுதுதான் அவருடைய அறிவு வித்தியாசமாகப்படுது. அவர் சொல்கிறார், நான் யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றது. கோயிங் டு எ டெம்பிள், யூ ஆர் இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப். இந்த கடவுளுக்கு முன்னாடி நான் யார் வந்திருக்கிறேன், தென் எனக்கு என்ன தேவை, இந்த ரெண்டையும் சொல்லியாச்சுன்னா வெதர் யூ ஆர் எ நார்மல் பர்சன் ஆர் இன்டெலிஜென்ஸ் பர்சன் வி கேன் ப்ரூவ் இட். யூ ஆர் டெல்லிங் தட். போய் சாமிகிட்ட போய் நிற்கிறப்ப தேடி சோர்நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமேடு கொடுங்கூற்றுக்கிறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை பொன்னாண்டில் வேண்டு நினைத்தாயோ. நான் அப்படிப்பட்டாடா இல்லை. நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே இன்று எனக்கு தருவாய். டோன்ட் டிலே, நேரே இன்று எனக்கு தருவாய். எந்த முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூலா வழிநிடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலைகளை செய்து மனிதனை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். தோலை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிணிவளவும் போக்கி அறிவாளை கொண்டு பிறந்தாலும் கட்டுமாறா உணர்வி தந்து மதவேலை வெள்ளுமுறை கூறுவி தவமேன்மை கொடுத்தலில் வேண்டும் என்று சொன்னானே, அத்தகைய ஆரோக்கியமான சிந்தனையும் அருமையான எண்ணங்களும் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். இந்த எண்ணங்களை நாம் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோமோ, எந்த நூல்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோமோ அது நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவு என்பது படிப்பதால் நாம் தெரிந்து கொண்டதால் வருவது அல்ல, வாழ்க்கையில் புரிந்து கொள்வதால் மட்டும்தான் வரும். There was a person, he knows everything. இந்த உலகம் எதில் இயங்குதுன்னா ஒரு மாபெரும் சக்தியில் இயங்குது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சுட்டாங்க. இவர் கடவுள்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டார், அவ்வளோதான். அவர் கடவுள் தான் பெருசு அப்படின்னா நான் வரைய முதல்ல சரணாகதி அடைஞ்சிடறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ கோஸ், எனக்கு எது நடந்தாலும் அது கடவுளால் இயக்கப்பட்டதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஸோ ஹி வாஸ் ஜஸ்ட் மூவிங் இன் எ ஸ்ட்ரீட், நடந்து போறாரு. திடீர்னு ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிச்சு. இப்போ எல்லாரும் ஓடுறாங்க. யானைக்கு மதம் பிடிச்சிச்சு அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாரு. அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 50 பேர் குயிக்காக ஓடிட்டாங்க. இன்னொரு 10 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓடுப்பா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை இல்லை, கடவுள் என்னை பார்த்துக்குவார். இந்த செகண்ட் அடுத்து ஒருத்தர் சைக்கிளில் வந்தார். யானை ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, என் சைக்கிளில் இருக்கோ உன்னை கூட்டு போயிடனாரு. ஒன்றும் வேணாம், கடவுள் என்னைய பார்த்துக்குவார். இந்த தேர்டு ஒருத்தர் வந்தார், ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, வீட்டுக்குள்ள வாங்க கையை கூப்பிட்டாரு. அவரோட 4 பேர் போயிட்டாங்க, இவர் மட்டும் போகல. இல்லை இல்லை, கடவுள் என்னைய பார்த்துக்குவார்னாரு.
யானை வந்துச்சு, ஒரு ஒரே ஒருத்தர் தான் தெருவில் நடந்து போறாரு, ஒரே அடி ஆளு போட்டு. நேராக மேலே போனாரு, கடவுளை பார்த்தாரு, கேட்டாரு, உன்னையே நான் முழுசுமா நம்பிட்டு இருந்தேன், என்னை விட்டுட்டே நீ அப்படின்னாரு. கேட்டாரு, நான் தான் வந்தேனே அப்படின்னாரு. இல்லையே, நான் இங்கே வந்தேன், நான் ஃபர்ஸ்ட் ஒரு சத்தம் போட்டேன்ல, யானை வருதுன்னு நான் தான். அடுத்து சைக்கிளில் வந்து சொன்னேன்ல ஏறிக்கோன்னு, அதுவும் நான் தான். தேர்டு கையை பிடிச்சி இழுத்தேன்ல, அதுவும் நான் தான். நீ கடவுள்னா ஒரு உருவத்தில் பார்த்துக்கே தவிர அது வேற உருவன்றதை நீங்க பார்க்க விரும்பல. நுண்ணறிவு என்பது அதே போல்தான். நுண்ணறிவு என்பது நம்ம போய் தேடி ஒவ்வொரு புத்தகத்தின் நுண்ணறிவுன்னு எங்கேயாச்சும் இருக்குமான்னு கிடைக்கினா இல்லை. நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில் தான் இருக்கின்றது. there was a small boy, he was sitting, வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த பையன்கிட்ட ஒரு குளோப், பெரிய உலகத்தினுடைய படத்தை கொடுத்து, இந்த உலகத்தை கிழிச்சு கொடுத்துட்டு இதை ஒட்டுப்பான்ட்டாங்க. அந்த பையன் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு, அவனுக்கு புரியலை. பின்னாடி திருப்பி பார்க்குறான், கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குது. அம்மாட்ட கேட்டால் என்ன பண்ணணுன்னாரு, நீ ஃபர்ஸ்ட் இந்த பின்னாடி இருக்கிற ஆளை வந்து கரெக்டாக ஒட்டிப்பாரு அப்படின்னாங்க. மனிதனை ஃபுல்லாக ஒட்டி பார்த்தாரு, பின்னாடி திருப்பி பார்த்தா உலகம் சரியாக இருந்தது. மனிதர்கள் சரியாக இருந்து கொண்டால் உலகம் சரியாக இருக்கும். நாம் பார்க்கின்ற பார்வையில் நுண்ணறிவு என்பது தேடி பார்ப்பது அல்ல, ஒவ்வொரு இடத்திலும் அது புதைந்திருக்கின்றது. புதைந்திருப்பதை கண்டறிந்து கொண்டால் ஒவ்வொரு நூலிலும் நுண்ணறிவை காணலாம். நூல்களால் நுண்ணறிவு வளர்ந்தால் மனிதனுக்கு அழகு. நூல்களால் நுண்ணறிவு வளர்ந்தால் மனிதனுக்கு அழகு. நுண்ணறிவால் நூல்கள் வளர்ந்தால் அது மனிதனுக்கு சிறப்பு என்று கூறி, இந்த நல்ல நாளில் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.